முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, உள்ள இரவுகள் பத்தேறியாதோ. ஜானோதம் மருதம் தம் இங்கு உள்ளங்கையில் சொல்கம், பொல்லாயிரவோ சொல்லா உறவோ. எல்லா ஒருவனை வேண்டிங்கும் உசிரோ. என்னாளா என்னாளா பெண்ணாளா. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து யூடியூப் எட்டி பார்க்குறாளே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நானும் ரெகுலராக வீடியோ போடணுன்னு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக ஷார்ட்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால லாங் வீடியோ போடவே முடியறதில்ல. இனிமேல் லாங் வீடியோக்குன்னு டைம் ஒதுக்கி வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக போடுவேன். இந்த வீடியோ வந்து ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் தான். என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு 6:30 6:15 அந்த மாதிரி வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரூட் பிரேக் ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே பேக் பண்ணணும் பையனுக்கு. ஆனால் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு இட்லி சாம்பார் அப்படி இல்லைன்னா இட்லியில் ஒரு பொடியை தூவி எண்ணெய் ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் இவன் இட்லி தோசையே கொண்டு போகிறது கிடையாதுங்க. இட்லியை வந்து ஓப்பன் பண்ணால் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணு வந்து ஸ்மெல் வருது. வாட் ஸ்மெல் இஸ் தேட், ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுதுமா. அதனால் எனக்கு நம்ம இட்லி தோசையே கொடுக்காதுன்னு சொல்லிட்டான். வேற என்னங்க கொடுக்கறது? இந்த மாதிரி வந்து சாண்ட்விட்சு அப்படி இல்லைன்னா சீஸ் பிரெட்டு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, இல்லைன்னா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி கொடுத்து விடுறது. இதை தாண்டி வேற ஒன்றுமே லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறது இல்லை. ஸோ ஒரு பிரெட்டை தான் கொண்டு போகிறான். அந்த பிரெட்டில் வந்து கொஞ்சமாவது ப்ரோட்டீனாவது மிக்ஸ் ஆகிருக்கட்டும்ட்டு ஸோ ஒரு எக் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பிரெட் கிரம்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுலில். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக வந்து நார்மல் பிரெட்டை வந்து 4 சைடும் கட் பண்ணி நல்லா சப்பாத்தி நகர்த்துற கட்டையில் வந்து நல்லா வந்து பிளெயின் ஆக்கிடணும். நல்லா நைஸாக வந்துடணும் அந்த பிரெட்டு. அப்போ தான் ரோல் பண்ண வசதியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சீஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி அது வந்து ஸ்டிக்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த எக்கை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து அதில் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்கில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கணும். நார்மலாக இது வந்து ஆயிலில் போட்டு நம்ம எடுக்கலாம். நான் வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏர் ஃப்ரையரில் பண்ணும்போது இன்னும் நல்லா ஆயிலெலாம் ரொம்ப சேராமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதும் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வரும். ஸ்கூல் வந்து ஒரு 7:25 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி 2:30க்கு கம்ப்ளீட் ஆகிடுமா. ஸோ 2:30னா 2:45 அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்துடுவான். லஞ்ச் வந்து வீட்டில் எடுத்துப்பான். பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரூட் பிரேக்கும் நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டால் போதும். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ப்ரெட்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 200 டிகிரியில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வச்சுருவேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ரீ ஹீட் ஆகிடும் நல்லா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரெட்டை வந்து அதில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ப்ரெட் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து 10 மினிட்ஸ் கழித்து எடுக்கும்போது நல்லா ப்ரீ ஹீட் ஆகிருந்தது. இப்போ வந்து ப்ரெட்டை வந்து உள்ளே வந்து நான் வச்சுட்டு 4 ப்ரெட்டையும் அட் அ டைமில் உள்ளே வச்சு கொஞ்சமாக மேலேயும் வந்து நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து பட்டர் இல்லை. பட்டர் இருந்தால் நீங்கள் வந்து பட்டர் வந்து உருக்கி அதை வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னான். பட் சூடாக சாப்பிட்ருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது ஆல்மோஸ்ட் 9:30 ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. பட் இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தான். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பேக் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக ஃப்ரீ தான். விஹான் வந்து எழுந்திரிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 9:30 10 ஆகிடுது. எப்பயாவது தான் ரேராக வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சேட்டை பண்ணுவான். ஸோ இங்கே இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து ஊரில் இருக்கிற மாதிரி வந்து இட்லி தோசை சாதம் அந்த மாதிரி பிணைஞ்சு கொடுத்து விட முடிய மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி தான் கொடுத்து விட முடியுது. மேக்ஸிமம் வந்து நான் சொல்றதை கேட்டு ஓரளவுக்கு வந்து நான் ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்குறேன்னா அதை சாப்பிட்டு வந்துடுவான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாயில்டு எக் வைப்பேன். அப்படி இல்லைன்னா பாதாம் வந்து ஊற வச்சதை வந்து வைப்பேன். இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபில் பண்ணிடுறது. லஞ்சும் டின்னரும் வந்து நம்ம சொல்றது தான். வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா வந்து போட்டு ஏதாவது செஞ்சு கொடுத்துறது ஹெல்த்தியாக. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எப்பயுமே இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏதாவது சாண்ட்விட்சு சீஸு பிரெட்டு இந்த மாதிரி ஏதாவது. ஃப்ரூட் பிரேக் இருக்குது. ஃப்ரூட் பிரேக்குக்கு வந்து பனானாவும் சன்பைட்ஸும் வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஃப்ரூட் பிரேக்குக்கு. அதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவான் இல்லையா, அதனால் இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தேன். ஸ்கூலுக்கு அவனை அனுப்பிச்சிட்டு இந்தண்ட வந்து நார்மலாக வந்து ஃபோனை நோண்டிட்டு தான் மேக்ஸிமம் உட்காந்துருப்பேன். ஆனால் அப்படியே அசந்து நல்லா தூங்கிட்டேன், சரியான தூக்கம். அதுக்கப்புறம் விலாகே நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்து நான் விலாக் எடுத்தேன். ஸோ அந்த விலாகில் வந்து நான் ஃபுல்லாக வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி
ஆயில் பாட்டில்லாம் வந்து வாஷ் பண்ண போட்டிருந்தேன். நிறைய க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தான் உங்கள்கிட்ட நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. எப்பயுமே குக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு எந்தூசியாசமாக இருக்கும். எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். என்னோடய கிச்சன் வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து நான் குக் பண்ணுறேன் அப்படின்னா நீட்டாக இருக்கும் கிச்சன். இப்போ நேற்றுன்னு இல்லை, நான் மேரேஜ் பண்ண டைம்லேருந்தே அப்படி தான். எனக்கு வந்து நான் இருக்கிற ஸ்பேஸ் வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். அதனால தான் வந்து இப்படி இருக்கேன். பட் வந்து நிறைய பேர் இப்போல்லாம் சொல்கிறாங்க ஏதோ சுத்தமாக இருக்கிறதுக்கெலாம் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, ஓசிடியோ ஏதோ சம்திங். அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நார்மலாக வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம ஆர்கனைஸ்டாக இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கும் நல்லது, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது. ஸோ அதனால தான் அப்படி இருக்கிறது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அஞ்சரை பெட்டி வந்து கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது, அதையும் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பொறுப்புகள் வந்துருமா என்னன்னு எனக்கு தெரியல. பிஃபோர் மேரேஜ்லாம் நான் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப சேட்டை பண்ணுவேன், துருன்னு இருப்பேன். இப்போவும் அப்படி தான் சேட்டெல்லாம் பண்ணுவேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் டார்ச்சர்லாம் அனுபவிக்கிறாங்க. பட் வந்து நான் வந்து இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருப்பேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். வீட்லேயே ரொம்ப வேலையெல்லாம் பெருசாக வந்து செய்யலாம் மாட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்டே திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா என்னை திட்டாத நாளே கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு நாளாவது அவளை விடுங்களேன், நைனேன்னு ஏதாவது திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுவேன், ஏதாவது திட்டு வாங்கிடுவேன். இப்படி தான் இருக்கும் எனக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் தங்கச்சிங்க ஏதாவது சேட்டை பண்ணுவாளுங்க, சத்தம் போடாமல் வந்து நான் பழியை என் மேலே பழி விழுந்துரும். அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து ஆக்சுவலாக என்னென்னா டிவி பார்த்துட்ருப்பேன். டிவி பார்க்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை பாட்டு கேட்டு டிவி பார்ப்பேன். என் தங்கச்சும் அப்படி தான் டிவி பார்ப்பா. ஃபஸ்ட் தங்கச்சி, நானும் என் தங்கச்சி ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள்.
அப்போ வந்து என் ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்து கரெக்டாக எங்கள் அப்பா வரதை வந்து புரிஞ்சுப்பா. எனக்கு அந்த அளவுக்கு வந்து அது தெரியாது. எனக்கு நான் நல்லா ஆழ்ந்துருவேன் டிவியில் என்ன இருக்குன்னு, அப்படியே மூழ்கிடுவேன் டிவியில். ஸோ டிவி பார்த்துட்டே இருந்தேன்னா அப்போ வந்து என் தங்கச்சி என்ன பண்ணுவா, இந்தா போதும் நான் பார்த்ததுன்னு ரிமோட்டை கொடுத்துட்டு போயிடுவா. ரிமோட்டை கொடுக்குறா, நான் எக்ஸ்ட்ரா சவுண்டை வச்சு எனக்கு பிடிச்ச சேனல் மாற்றி, அப்போல்லாம் வந்து மியூசிக்லாம் இருக்கும்ல, மியூசிக் சேனல்லாம் அதெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்ருப்பேன். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து வருவாங்க. வந்துட்டு தெரு முன்னையில் கேட்குது டிவி சவுண்டு. இப்படி என்ன சவுண்டு வச்சு டிவி பார்க்கணும், பாட்டு கேட்கணும், அப்படி இப்படி வளாசு வளாசி டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அப்போ கூட எனக்கு தெரியாது இவள் அப்பா வரான்னு பயந்துட்டு தான் டிவி ரிமோட்டை கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அது புரியாமல் உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் நடக்கும் வீட்டில். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாலே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்லணும். நாங்கள் 3 பொண்ணுங்களும் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசி கூட வந்து பெருசாக சேட்டை பண்ண மாட்டான். நானும் என் ஃபஸ்ட்டு தங்கச்சின்னு தான் ஏதாவது வந்து அடிச்சுக்கிறது, இது பண்ணிக்கிறது, முடியை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஆனால் எந்த இடத்துலையுமே நாங்கள் 3 பேருமே வந்து விட்டு கொடுத்துக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்போம். இப்பவுமே ஊருக்கு போனேன்னா ஏதாவது எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்குவேன். திட்டு வாங்காமல் இருக்கவே மாட்டேன். அதுவும் எங்கள் அம்மா வந்து ஒரு டைலாக் வச்சுப்பாங்க, அவள் வந்து இப்போ தியாகராஜன் பொண்ணு கிடையாது, பக்கிரி சாமியோட ஒய்ஃபு, ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு அவளை திட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து எங்கள் அப்பா திட்டினா தான் அந்த நாளே வந்து எனக்கு நல்லா போன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதனால் நான் திட்டு வாங்கிக்குவேன். அந்த மாதிரிலாம் தான் இருப்பேன். ஆக்சுவலி நான் ரொம்ப வந்து பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நம்ம யாருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் பன்னீர் கொஞ்சம் வீட்டில் பண்ணியிருந்தேன். அந்த பன்னீரோட பண்ணும்போது நம்ம அந்த தண்ணியை வடிகட்டுவோம்ல, அந்த தண்ணியை வந்து நம்ம தூர போடாமல் அதை நம்ம அப்படியே வச்சுக்கணும். அதை வந்து நம்ம கிரேவி செய்யும் போதோ இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து ரைஸ் செய்யும் போதோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி ரொம்ப சத்தான தண்ணி தான். ஸோ வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் இருக்கேன்னா, ஒரு வெஜிடபிள் பிரியாணி வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 ஆனியன் எடுத்திருந்தேன். அதில் ஒன்று வந்து தயிர் பச்சடிக்கும், இன்னொரு ஆனியன் வந்து பிரியாணிக்கும். அதுக்கப்புறம் 5-6 பச்சை மிளகா. கிட்ஸுக்காக செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் உரப்பு இல்லாமல் தான் செய்வேன். எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி வந்து புதினா, அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கோகோனட் ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி செய்யும் போது அது நல்ல வாசனையாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா, அதுலேருந்து நான் இப்படி தான் பண்ணுறது. இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியனும் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம், நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து அந்த அடுப்பு சரியில்லை, ஸோ வேறு அடுப்பில் மாற்றிக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் 1 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து புதினா இலை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி வந்து கொஞ்சம் ஜூஸி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட்டு, அப்புறம் வந்து பச்சை பட்டாணி, உங்ககிட்ட என்னெல்லாம் காய் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணலாம். என்கிட்ட கேரட்டும் பச்சை பட்டாணி இருந்தது, ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன், அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் வந்து தயிர். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இப்போ வந்து அந்த எண்ணெய் பிரியணும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பெருசு என்ன பண்ணுதோ அதை பார்த்து அப்படியே சின்னது. இப்போ வந்து நம்ம அந்த பன்னீர் வந்து நம்ம வந்து பண்ணும்போது வடிகட்டி இருந்தோம்ல, அந்த தண்ணி வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1 டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன். வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்கணும். பன்னீரை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா வந்து பதமாக வந்து கட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வெஜ் பிரியாணி செய்கிறோம்ல, அதில் வந்து தண்ணியில் வந்து நம்ம போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ண மாதிரி இருக்கும் வெஜ் பிரியாணி.
பிரியாணியில். சில பேர் வந்து இதுலேயே மசாலா மிக்ஸ் பண்ணி அதை வந்து தவா ஃப்ரை பண்ணி போடுவாங்க, அப்படியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். நான் வந்து டைரெக்டாக பன்னீர்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆனியன் வச்சுருந்தால அதில் வந்து எனக்கு மட்டும் வந்து தயிர் பச்சடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என் பசங்க 2 பேரும் தயிர் பச்சடி சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து தயிர் பச்சடி வந்து செஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் தயிர் பச்சடி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. வெறுமனே சாப்பிட்றத விட சைட் டிஷ் ஏதாவது இருக்கணுன்றனால எக்கு வந்து காலையில் நான் ப்ரெட்டுக்கு வந்து எக் வச்சு சாப்பிட்டேன்னா, ஸோ அதனால் வந்து தயிர் பச்சடி மட்டும் பண்ணிக்கிட்டேன், வேறு எதுவும் பண்ணிக்கல. இப்போ வந்து சின்ன பையன் வந்து கொஞ்சம் எழுத ஆரம்பிக்கிறான். அவன் ரொம்ப ஆசைப்படுறான் இப்போ எழுதுறதுக்கு. ஏ போடலாம் ஸ்டார்ட் பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சம். ஒரு தடவை ஏ போட்டான் அப்படின்னா 2வது தடவை ஏ போடும்போது 2 times ஏ அப்படிம்போம். 3வது தடவை ஏ போடும்போது 3 times ஏ அப்படிங்கிறான். இப்போது வந்து நெக்ஸ்ட் வீக் அவனோட பர்த்டே. நெக்ஸ்ட் வீக் மீன்ஸ் அவனோட கம்மிங் ஃப்ரைடே அவனோட பர்த்டே. June 13 அவனோட பர்த்டே. 3 years ஆக போகுது. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளேயே வந்து 3 years ஆக போகுது. ஸோ தண்ணியெலாம் நல்லா பிரியாணியில் வற்றினதுக்கப்புறம் நான் வந்து தம் பண்ணிக்கிறேன். அடியில் வந்து ஒரு கல் வச்சுட்டு, தம் கல் வச்சுட்டு, மேலே வந்து அலுமினியம் ஃபைல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 minutes வச்சா போதும். ஏன்னா வந்து இது வந்து ஜீரக சம்பா அரிசி. பாஸ்மதி ரைஸ்னால் கூட கொஞ்சம் நேரம் 8 minutes கிட்ட வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தண்ணி உறிஞ்சிரும். ஸோ வந்து ஒரு 5 to 6 minutes வச்சு எடுத்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. பன்னீர் மட்டும் அங்கங்கே உடஞ்சி போயிடுச்சு. பட் ஓகே, ரைஸ்க்குள்ளே தானே இருக்குது, சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட என்னோடய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து கிச்சன் டூர் போடணும்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் கிச்சன் டூர் தான் இருக்கும். ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.